வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் ஐஎம் பாசிபிள் வாயிலாக தொடர்ச்சியாக குரூப் 4க்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸில் போன்ற வகுப்பில் யூனிவர்ஸோடைய நேச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்கெடியூல் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ 10 டாப்பிக்காக பிரித்து 10 கிளாஸில் நம்முடைய ஃபிசிக்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பொறுத்தவரையும் இப்போ ஃபிசிக்ஸில் நிறைய அளவுகள் இருக்கு இல்லையா, சயின்ஸில் நிறைய அளவுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவுகள் அத்தனையுமே எந்த அளவில் நம்ம வந்து அளக்கணும், அந்த மெஷர்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். இது தவிர்த்து சில முக்கியமான சயின்டிஃபிக் லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சில முக்கியமான சயின்டிஃபிக் லாஸ்னா எக்ஸாம்பிள் கெப்லர் விதிகள்னு சொல்லிட்டு 3 விதிகளை நம்ம வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நம்ம என்ன வந்து பார்க்கலாம், நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். எனர்ஜிலையும் வந்து என்னென்னா ஆற்றல் அழிவின்மை விதினா என்ன, இதை பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டியில் வந்து என்னென்னா ஆம்பியர்னா என்ன, ஓம் விதினா என்ன, இது போல் விதிகள் பார்க்கலாம். அப்போ முக்கியமான அறிவியல் விதிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா நம்மளுடைய சிலபஸில், அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே ஒவ்வொரு சப் டாபிக்லையும் இருக்குது. அதனால் அந்த டாப்பிக்கை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்தந்த டாபிக் நடத்தும் பொழுது அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விதிகளையும் நம்ம வந்து சேர்த்து பார்த்துடலாம். அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி இப்போ நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பொருட்களின் தன்மைகளை பற்றி பெருசாக வந்து குறிப்பிடலை. பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விதிகளை பற்றி கேட்கலாம். எக்ஸாம்பிளாக பாஸ்கல் விதினா என்ன, பயான்சினா என்ன, ஓகேங்களா. ஸோ இது போல் விதிகள் வந்து கேட்கலாம். பருப்பொருட்களின் முக்கியமான தன்மைகள்லாம் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா திண்மம் மற்றும் திரவம். திண்மம்னா வந்து சாலிட், திரவம்னா வந்து என்னன்னு சொல்றாங்க, லிக்விட்னு சொல்றாங்க. அப்ப திண்மம் திரவத்தில் இருக்கக்கூடிய விதிகள் முக்கியமான பண்புகளை பத்தி பார்க்கணும். அது சிலபஸ்ல வந்து நமக்கு டைரக்டா கொடுக்கல, இந்த குரூப் 4 சிலபஸ்ல டைரக்டா கொடுக்கலனால கூட இன்டைரக்டா சில விதிகளை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸை பார்த்துட்டு பருப்பொருட்களுடைய இயல்புகளில் திண்மம் மற்றும் திரவங்களுடைய சில முக்கியமான கேரக்டரை மட்டும் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விதிகள், அதாவது வாட் இஸ் வாட், அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், ஓகேங்களா. அதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். இது வந்து ஃபிசிக்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ற வகுப்புலேயே வந்து யூனிவர்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறத இப்படி வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து மெக்கானிக்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், அந்த டைனமிக்ஸை கைனமேட்டிக் அண்ட் கைனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸ்டாட்டிக்னா நிலைமம்னு அர்த்தம். ஸோ எந்தவித ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாமல் இருக்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே ரெஸ்டாக இருக்கு இல்லையா, ஒரு பொருள் மூமெண்ட்டில் இல்லாமல் நிலையாக ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அந்த பொருளுடைய தன்மைகள் எல்லாத்தையும் படிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னா அந்த பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கு, மூமெண்ட்டில் இருக்கு, பட் அந்த மூமெண்ட்டுக்கு காரணமாக ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கைனட்டிக். விசை செயல்படுறதுனால அந்த பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோன்னா அது வந்து கைனட்டிக். விசை செயல்படுது, ஆனால் அந்த விசையை பற்றி நான் வந்து கருத்தில் கொள்ளலை, ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே தான்ப்பா இருக்கு, அந்த பொருளுடைய இயக்கத்துக்கு காரணமாக ஏதோ ஒரு விசை இருக்கு, ஓகேவா. ஆனால் நான் அந்த விசையை பற்றி நான் யோசிக்காமல் அந்த இயக்கத்தை மட்டுமே நான் முழுக்க முழுக்க பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு படிக்கிறேன்னா அதுக்கு பேர் கைனமேட்டிக், ஓகேங்களா. ஸோ இது போல் ப்ராடாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. தெர்மோடைனமிக், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கஸ்டிக் அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நிலையியல்லாம் வந்து ஸ்டாட்டிக்ஸ்னு அர்த்தம். இயக்க விசையியல்னா வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அந்த மூமெண்ட்டுக்கு காரணம் ஃபோர்ஸ்ன்னு வச்சு நம்ம வந்து படிக்கிறது விசையியல். இல்லை ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணாமல் வெறும் மூமெண்ட்டை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இயக்கவியல், ஓகேவா. இது தவிர்த்து வெப்ப இயக்கவியல், ஒளியியல், மின்னோட்டவியல். மின்னோட்டவியல் வேற, மின்னூட்டவியல். மின்னூட்டம்னா சார்ஜ்னு அர்த்தம். சார்ஜ்னா மின்னூட்டம், மின் ஊட்டம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. மின்னூட்டம். மின்னோட்டம்னா அந்த மின்னூட்டம்னா சார்ஜ், ஓகேங்களா. அந்த சார்ஜ் ரன் ஆகுது, அந்த சார்ஜ் மூவ் ஆகுது, அதுதான் மின் ஓட்டம். மின்னூட்டம் ஓடுகிறது அல்லவா, அதுதான் மின் ஓட்டம், ஓகேங்களா. மின் ஓட்டம்னா கரண்ட்டுங்க.
எலக்ட்ரிக் கரண்ட், மின்னூட்டம்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னு அர்த்தம். இது தவிர்த்து ஒளியியல், வான் இயற்பியல், சார்பியல்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இது சும்மா ஒரு ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம டைரக்டா வந்து பல்வேறு பிசிக்கல் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும், குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி மெஷர் பண்ணணுன்ற அந்த கண்டென்ட்குள்ள வந்து நம்ம வந்து போயிடலாம். இல்ல முதல்ல நீங்க வந்து பார்க்கறது ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய அந்த லென்த், ஓகேங்களா? லென்த், அதுக்கப்புறம் மாஸ் நிறை, அதுக்கப்புறம் டைம். இது மூணுத்தையும் எப்படி அளக்கணும் அதை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். இது மூணுத்தையும் அளக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட் வந்து இருக்கு. அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா FPS அண்ட் CGS அண்ட் MKS அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. எஃப்னா வந்து ஃபூட்னு அப்படியே அர்த்தம், ஓகேங்களா? ஃபூட்னா வந்து அடி, லென்த்தை வந்து அடியால் அளக்கிறது. P ஃபார் பவுண்ட், நிறைய வந்து பவுண்டில் சொல்றது. S ஃபார் செகண்ட், செகண்ட்ன்றது டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே போல் இப்போ சிஜிஎஸ் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா C ஃபார் சென்டிமீட்டர், G ஃபார் கிராம், S ஃபார் செகண்ட். நான் இப்போ சொன்னது அதுதான். ஒன்று வந்து நீளத்தை குறிக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாசு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லென்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MKS. ஸோ M ஃபார் மீட்டர், K ஃபார் கிலோகிராம் அண்ட் S ஃபார் செகண்ட். அப்போ இது மூணுமே வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க. நீளத்தையும் நிறையையும் காலத்தையுமே ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு யூனிட்டை வந்து சொல்றாங்க. அதை வச்சே அந்த முறைகள் வந்து சொல்றாங்க. FPS, CGS அண்ட் MKS. பட் எது எப்படியா இருந்தாலும் SI யூனிட்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன சார் SI யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள்லையுமே வந்து புரியுற மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம வந்து யூனிட் வச்சா ரொம்ப நல்லது. இந்தியாவில் மட்டும் ஒரு பேர் அப்படிலாம் கிடையாது. இப்போ உலக நாடுகள் ஃபுல்லாகவே வந்து அதை வந்து ஏற்றுக்கணும். அப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா SI யூனிட் சொல்கிறாங்க. 1960 வந்து ஒரு மாநாடு வந்து நடக்குது. அந்த மாநாடில் தான் இதுக்கு ஏற்ற தீர்மானங்கள்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் குவான்டிட்டினா அளவுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு அளவையும் அளக்கிறதுக்கு கண்டிப்பாக யூனிட் வந்து கம்பல்சரி வந்து தேவை. அப்போ அளவுகளை அளக்கிறதுக்கு யூனிட் வந்து தேவை. அப்போ அந்த அளவுகள், இப்போ நீங்கள் வந்து ஒரு பால் வாங்க போகிறீங்கன்னா அந்த பாலை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பால் தாங்க, 2 பால் அப்படி இல்லை, 1 லிட்டர் தாங்க, 2 லிட்டர் தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நடந்து போகிற அளவு தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லென்த்தை வந்து கிலோமீட்டர், மீட்டர் அது போல் வந்து இருக்குது. அதே போல் லிக்விடாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அது லிட்டரில் நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி சாலிடாக ஒரு பொருள் இருக்குது, அதோட வெயிட் நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் அதை வந்து என்ன கிலோகிராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருளுக்குன்னு சொல்லிட்டு அதை அளக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யூனிட் வந்து இருக்கு. அந்த யூனிட் வந்து காமனான யூனிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 1960களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா த சிஸ்டம் இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச அளவில் ஒரு அளவீடு வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் நம்ம வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறோம். அடிப்படை அளவுகள்னா வந்து என்ன அப்படின்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்து, மாசு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 அளவுகளும் அடிப்படை அளவுகள். இந்த அடிப்படை அளவுனா வெறும் சிம்பிள் தான், ஓகேங்களா? சிம்பிள்னா என்னன்னா இது ஒரு சிங்கிள் யூனிட். சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் சிங்கிள் யூனிட் தான். இந்த லென்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வந்து கொண்டுட்டு வராங்களா, மீட்டர், கிலோகிராம், மாஸ்க்கு வந்து கிலோகிராம், டைமுக்கு செகண்டு. அப்போ இந்த SI ஸ்டாண்டர்ட் படி இந்த 7 அளவுகளுக்கும் அவங்க வந்து ஒரு யூனிட்டை வந்து கொண்டுட்டு வராங்க இல்லையா? இந்த யூனிட் எல்லாமே உலகம் ஃபுல்லாவே ஒரே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். உலகம் ஃபுல்லாவே நீளத்துக்கு என்ன SI யூனிட்னா மீட்டர் தான், வெப்பநிலைக்கு என்ன SI யூனிட்னா கெல்வின் தான், ஓகேங்களா? இப்போ உலகம் ஃபுல்லாவே SI யூனிட் இதுதான்றத வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. அப்ப அடிப்படை அளவுகள்னா இதுன்னு சொல்லிட்டீங்க. வழி அளவுகள்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வழி அளவுகள்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து அடிப்படை அளவுகளுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்கள் வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் இந்த 2 புக்லேயுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இல்லை. அதை விட்டால் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த நீளம், நிறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து இதுவரையும் வந்து கேட்டதில்லை கொஸ்டின், ஓகேங்களா? எப்படின்னா குரூப் 1ல தான் வந்து கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டதில்லை. ஆனாலும் இதை படிக்கிறது இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இம்பார்ட்டன் தான். அடிப்படை அளவுகள் 7 அளவுகள் இருக்குது. அடிப்படை அளவுகள்னா அது வந்து ஒரே சிங்கிள் செட்டப்பில் வந்து வரக்கூடிய ஒன்று தான் அடிப்படை அளவுகள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்தில்.
இப்போ இந்த இந்த எக்ஸ்பிளனேஷனோட இந்த வரையறையோட சேர்ந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து அட்டாமிக் கிளாக்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் வந்து இருக்குது, அணு கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அணு கடிகாரத்தில் என்ன அணு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ cesium 133. ஓகேங்களா? cesium அணு தான் அணு கடிகாரத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. நம்ம இதை வந்து பார்க்கறதுனால இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியான்றது நமக்கு வந்து தெரியும். இப்போ ட்ரிபிள் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரிபிள் பாயிண்ட்னா வேற எதுவுமே இல்லை, தண்ணி வந்து 3 வெவ்வேறு நிலைகளில் வந்து இருக்கும். அது வந்து சாலிடாகவும் இருக்கும், பனிக்கட்டியாக இருக்கும்போது அது வந்து திடமாக இருக்கும். அது லிக்விடாக திரவமாகவும் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொதிக்க வச்சா ஆவியாக வந்து மாறும். அப்போ இந்த 3 வெவ்வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட்டு இயற்பியல் நிலைகள் எல்லாமே ஒரே இடத்துல சங்கமிக்குது இல்லையா, அதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஃபனேஷன் முக்கியம் இல்லைனாலும் கூட அந்த வார்த்தை சொல் பதம் இருக்கு இல்லையா, அந்த சொல் பதம் உங்களை வந்து படிக்கிறதுல ரொம்ப ஒரு அடுத்த ஒரு படிநிலையை வந்து கொண்டுட்டு போகும். அப்போ இந்த 7 அளவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை அளவுகள் எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் அப்படியே வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஆகணும். இது வந்து வழி அளவுகள். வழி அளவுகள்லாம் என்ன சார் கேட்டிங்கன்னா, இப்போ நீளத்தை நம்ம வந்து அளக்குறோம். இங்கே ஏன்ற இடத்துல இருந்து பின்ற பிளேஸுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறோம். இப்போ நீளத்தை அளக்குறோம், ஓகே குட். இப்போ எனக்கு வந்து இந்த கிரவுண்டுக்கான ஏரியா வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கிரவுண்டுக்கான ஏரியா வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து நீளமும் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகலமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் நீளம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிட், அது வந்து என்ன அகலம் சொல்கிறோம். அந்த அகலத்தை வந்து எதில் சொல்லுவோம்? எஸ்ஐ யூனிட் படி பார்த்தா மீட்டரில் சொல்லுவோம். அப்போ 2 அடிப்படை அளவுகள், இங்கேயும் ஒரு மீட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது, மீட்டரில் இன்னொரு வேல்யூ இருக்குது. அப்போ சிம்பிளாக சொல்லலாம், 2 அடிப்படை அளவுகள் ஒன்று சேர்ந்து கிடைக்கிறது தான் வழி அளவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிற, திசைவேகம் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. திசைவேகம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளோ டைம்குள்ள நம்ம வந்து கடந்து போகிறோமோ அதை தான் நம்ம வந்து திசைவேகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அது டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, எக்ஸாக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. இப்போ ஏலேருந்து பின்ற பிளேஸுக்கு நீங்கள் வந்து நகர்ந்து போகிறீங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ஒரு 500 மீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து போகிறீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வைப்போமே. அப்போ மேலே வந்து 500 இருக்குது, கீழே அதாவது மேலே வந்து ஒரு மீட்டர்ன்ற ஒரு யூனிட் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வந்து மாற்றிக்கிறேன். அப்போ மீட்டர்ன்றது ஒரு அடிப்படை அளவு, செகண்ட்ஸ்ன்றது ஒரு அடிப்படை அளவு. அப்போ 2 பேசிக் யூனிட் ஒன்று சேர்ற மாதிரி எங்கேயாவது ஃபார்முலா வருது அப்படின்னாலே அதை தான் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? வழி அளவுகள் சொல்லணும். அப்போ 2 அடிப்படை அளவுகள் ஒன்று சேர்ந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? வழி அளவுகள், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கும் வந்து யூனிட்ஸ் வந்து இருக்கு. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பேசிக்காக வந்து புரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பரப்புன்றது 2 டைமென்ஷனில் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பரப்பு. பருமன்ன்றது என்ன அப்படின்னா கொள்ளளவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான், வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, லென்த் பிரெத் ஹைட்டு. அடர்த்தி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ள ஒரு பொருள் எவ்வளோ மாஸ் வந்து அங்கே வந்து கொடுக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அடர்த்தி, டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். திசைவேகம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வந்து போகுதுன்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? திசைவேகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? உந்தம்னா என்னன்னா P which is equal to mv அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. மாஸை நம்ம வந்து வெலாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னு சொல்லணும்னா உந்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். முடுக்கம்னா என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னன்னா திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறிட்டே வருதுன்னா அது ஆக்சலரேஷன். ஆமா, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல வேகம் இருக்கு, டைமை பொறுத்து அந்த வேகம் வந்து அதிகமாயிட்டே போகுதுன்னா ஆக்சலரேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். விசைனா என்னன்னா நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்கு இல்லைங்களா உந்தம்னா m இன்டு v. அந்த m v இருக்கு இல்லையா, இதை டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்சியேட் பண்றோம் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம்னு கிடைக்கும். வெலாசிட்டி பை டைம்ன்றது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, திசைவேகம் பை காலம், அது வந்து என்ன முடுக்கத்தை கொடுக்குது. அப்ப சிம்பிளா நிறை இன்டு முடுக்கம்ன்றது வேற எதுவுமே இல்லை. இங்க மேல இருக்கு இல்லையா இந்த உந்தம். ஓகேங்களா? இந்த உந்தத்தை காலத்தை பொறுத்து நீங்க டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது கிடைக்கும்னா விசை கிடைக்கும். F which is equal to ma. ஓகேங்களா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ்னா வந்து நிறை, ஆக்சலரேஷன்னா வந்து முடுக்கம். ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஃபோர்ஸ்ன்றது கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசையால நடக்குது அப்படின்னா அதை F which is equal to mg அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஜின்றது
புவியீர்ப்பு விசையினால ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுது. கீழே விழக்கூடிய வேகம் காலத்துக்கு ஏத்த மாதிரி கிட்ட நெருங்க ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அந்த ஒரு புரிதலோட நீங்க வந்து பார்க்கணும். புவியீர்ப்பு விசை இங்க வந்து டாமினன்சி பண்ணுது. அத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழுத்தம். அழுத்தத்தை பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள எந்த அளவு ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்குறோமோ, அத நீங்க அழுத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்றல். நீங்க ஆற்றலையும், வேலையும் நீங்க வந்து ஈக்குவலா வந்து சொல்லலாம். எனர்ஜியும், ஒர்க்கும் வந்து ஒண்ணு தான். ஒரு குறிப்பிட்ட விசை ஃபோர்ஸ வந்து நீங்க பயன்படுத்தி ஒரு பொருள ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்க நகர்த்துறீங்க அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் அந்த வொர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பரப்பு இழுவிசை ஒரு குறிப்பிட்ட லென்த்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இது எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போனாலும் நீங்க வந்து முழுமையா வந்து பார்த்துருங்க. எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் பொறுமையாவே நான் போகுறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இப்ப இதையும் தாண்டி ஓகேங்களா? வழி அளவுகளும் அதனுடைய அடிப்படை அளவுகள் இருக்குல்ல, இது அத்தனையுமே நம்ம வந்து பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? இது அத்தனையுமே வந்து பார்த்தாகணும். கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும், சில நேரங்கள்ல கொஸ்டின் வந்து டைரக்ட்டா அந்த சமன்பாட டிக் பண்ணுங்க, அல்லது அந்த யூனிட்ட டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட் கொஸ்டினாவே வந்து கேட்கறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடிப்படை அளவுகள், அதோடைய வழி அளவுகள். இப்ப இத தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, இப்ப டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறோம் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் ஓகே. நீங்க வந்து எஸ்ஐ யூனிட் படி மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ நம்ம வந்து எப்படி சொல்றது? அப்ப இருக்கு இல்லையா? அப்ப அங்க வந்து ஒளியாண்ட நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த டிஸ்டன்ஸே ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, எது போல நம்ம வந்து பேசணும். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, எந்த அளவுகள்ல வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். டிஸ்டன்ஸ் மீட்டர தாண்டி போக நீங்க வந்து கிலோமீட்டர்ல வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி போக ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல நீங்க வந்து சொல்லலாம். வானியல் அலகுல சொல்லலாம். அதையும் தாண்டி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா லைட் இயர்ல சொல்லலாம். அதையும் தாண்டி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா பார்செக்ல நீங்க வந்து சொல்லலாம். இது எல்லாத்த பத்தியும் சென்ற வகுப்பிலேயே நம்ம வந்து பார்த்தாச்சு. கிலோமீட்டர், வானியல் அலகு, ஒளியாண்டு அண்ட் விண்ணியல் ஆரம். இத பேஸ் பண்ணி வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக. கிலோமீட்டர் விட ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பெருசு. அத விட லைட் இயர் பெருசு. அத விட இந்த விண்ணியல் ஆரம் சொல்லக்கூடிய பார்செக் வந்து பெருசு. ஓகேங்களா? ஸோ விண்ணியல் ஆரம். ஸோ இது போல வந்து சொல்லலாம். இதே போல சிறிய அளவுகளும் வந்து இருக்கு. சிறிய அளவுகள்லாம் எப்படி சார் சொல்றீங்க? இப்ப ஒரு பொருளுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னாலும், அந்த பொருள வந்து நம்ம வந்து நானோமீட்டர்ல நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அலைகள் வந்து போகுது அப்படின்னா, அந்த அலைகளுடைய லென்த் இருக்கு இல்லையா? அலைநீளம். அந்த அலைநீளம் சிறிய அளவுல இருந்ததுன்னா, அதோடைய லென்த்தையும் வந்து நம்ம வந்து மைக்ரோமீட்டர், மில்லிமீட்டர் அது போல நம்ம வந்து சொல்லலாம். அத விட ரொம்ப கம்மியாவும் வந்து இருக்கு. அப்ப மிக சிறிய அளவுகள்லாம் இங்க வந்து குடுத்துருக்கோம். இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு, சென்டிமீட்டர், அத விட சின்னது மில்லிமீட்டர், அண்ட் தென் மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங், ஃபெர்மின்னு சொல்லிட்டு மிக சிறிய அளவுகளையும் நம்ம வந்து குடுத்துருக்கோம். இது வந்து உங்களுடைய புரிதலுக்காக மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீளத்த வந்து குடுத்துருக்காங்க. அண்டத்தின் எல்லையின் அறிந்த தொலைவு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, யுனிவர்ஸ்க்கு வந்து லிமிட்டே இல்ல, பவுண்டரியே வந்து இல்லன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இருந்தாலும் யுனிவர்ஸ்ல குறிப்பிட்ட அளவு மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த்த வந்து கணிச்சிருப்போம்ல, அந்த லென்த்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன? அதுபோல இந்த பெரிய லென்த்ல ஆரம்பிச்சு இந்த சிறிய லென்த் வரையும், அதாவது அணுக்கருவினுடைய அளவு, புரோட்டானுடைய விட்டம், புரோட்டானுடைய டயாமீட்டர் வரையும் வந்து குடுத்துருக்காங்க. எது இருக்கத்திலே லார்ஜஸ்ட் லென்த், எது இருக்கத்திலே வந்து ஸ்மாலஸ்ட் லென்த். சரி, இது ரொம்ப முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த டேபிள் ஏன் கொண்டுட்டு வந்தேன்னா, இந்த வைரஸின் நீளம் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு வாட்டி வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. வைரஸின் நீளம் வந்து என்ன? இது வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. இரத்த சிவப்பணுக்களின் விட்டம், இதுவும் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சயின்ஸ்ல வரும். சயின்ஸ்ல பயாலஜில தான் வரும் அப்படின்றத விட, நீங்க இங்க பார்த்துட்டு போனாலே கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஒளியின் அலைநீளம். ஓகேங்களா? இந்த ஒளியின் அலைநீளம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, தலக்கோளம், திண்மக்கோளம். நான் பார்த்த வரையும் நான் சம்மரைஸ் பண்றேன். உங்களுக்கு அடிப்படை அளவுகள் ஒரு 7 அளவுகள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த அடிப்படை அளவுகளுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடிப்படை அளவுகள் இருக்கிறது போலவே வழி அளவுகள் இருக்கு. 2 அடிப்படை அளவுகள் ஒண்ணு சேர்ந்தா வழி அளவு. இப்ப எக்ஸாம்பிள் பரப்பு இருக்கு அப்படின்னா, லென்த் இன்டு பிரெத். லென்த்தையும் மீட்டர்ல சொல்லுவோம். பிரெத்தையும் மீட்டர்ல சொல்லுவோம். அப்ப மீட்டர் 2மே வந்து பேசிக் யூனிட்ல வருது. ஸோ மீட்டர் ஸ்கொயர் 2 பேசிக் யூனிட் ஒண்ணு சேர்ந்தா அத வந்து டிரைவ்ட் குவான்டிட்டீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதே போல தான் வந்து வெலாசிட்டிய நம்ம வந்து சொல்லி ஆகணும். வெலாசிட்டிய வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
டிஸ்டன்ஸ் பை டைம், தொலைவு பை காலம், அதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இது போல பல்வேறு அளவுகள் இருக்கு. இது எல்லாமே வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் லார்ஜ் டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கான யூனிட்லாம் என்ன எப்படின்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலக்கோளம் திண்மக்கோளம். அது என்ன சார் தலக்கோளம் திண்மக்கோளம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிளேன்னா என்னன்னா ஒரு தளம்னு அர்த்தம். அதுதான் தலக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளேன்ல ஒரு கோளத்தை ஒரு 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 கோணத்தை நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தலக்கோணம். அதாவது பிளேன் ஆங்கிள். பிளேன் என்னன்னா 2D இரு பரிமாணம். இரு பரிமாணம்னா என்ன சார்? நீங்க உங்க வால் இருக்கு, இல்லைன்னா உங்க ரூம் இருக்குன்னா அந்த ரூமுடைய கார்னர் போய் பாருங்க. அந்த கார்னர்ல லென்த், பிரெத், ஹைட்னு சொல்லிட்டு அந்த முப்பரிமாணத்துக்கான அந்த குறிப்பாயம் இருக்கும். ஃப்ரேம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. எக்ஸ், ஒய், இஜெட். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது 2 ஆக்சிஸை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த 2 ஆக்சிஸை மட்டுமே பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பிளேனை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுல 2 ஆக்சிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்ப இது வந்து 2D அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க அது இந்த ஆக்சிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் கூட எடுத்துக்கலாம். அப்ப 2 ஆக்சிஸ் அங்க இன்வால்வ் ஆகுதுனாலே 2D தான். அப்ப ஒரு ஏரியா அப்படின்னா கண்டிப்பா அதுல 2D வந்து இருக்கணும். அப்ப வால்யூம் நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, வால்யூம்னா என்ன சார்? கன அளவுன்னு எடுத்துப்போமே. இப்ப வந்து ஒரு கனசதுரம், ஓகேங்களா? கியூபிக் வந்து எடுத்துப்போம். இந்த கியூபிக்கை பொறுத்தவரையும் 3 ஆக்சிஸுமே வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகுது. 3 ஆக்சிஸ்னா வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் ஜெட் ஆக்சிஸ். அப்ப 3 ஆக்சிஸுமே வந்து இன்வால்வ் ஆகுது. அப்ப 3 ஆக்சிஸுமே இன்வால்வ் ஆகி வால்யூம் வந்து கிடைக்குது. அப்ப வால்யூம்னு எடுத்தாலே அது 3D அப்படின்னு அர்த்தம். அப்ப திண்மக்கோளம், திண்மம்னா வந்து சாலிடு. அப்ப எந்த ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குபை பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே 3D ஆப்ஜெக்ட் தான். புரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணு பொறுத்தவரையும் 3Dயா அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணு கொஞ்சம் பருமனா இருந்தா 3D. இந்த பெண்ணு ரொம்ப மெலிசியா இருந்தா சிங்கிள் D தான். ஒரே டைரக்ஷன் தான். லென்த் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு நோட்டு, பென், இல்லைன்னா ஒரு பேப்பர், இல்லைன்னா எக்ஸாம்பிளா வந்து ஒரு நோட் புக் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பரப்பு ஏரியா இருக்கு. ஏரியா இருந்தா 2D. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. லென்த் வந்ததுன்னா 1D, ஏரியா வந்ததுன்னா 2D. ஓகேங்களா? வால்யூம், ஒரு திண்மமா ஒரு ஆள் இருக்காங்க, நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பக்கெட் நிறைய வாளி இருக்கு, வாளியில தண்ணி இருக்கு. ஸோ இது போல ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து 3D. ஏன்னா 3 டைரக்ஷன்லயுமே வந்து சம்திங் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப தலக்கோணம்னா வந்து என்னன்னா இந்த 2Dல இந்த 2D சர்ஃபேஸ்ல ஒரு ஆங்கிளை நான் உருவாக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு தலக்கோணம். திண்மக்கோணம்னா என்னன்னா ஐ திங்க் இந்த டயக்ராம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் பேசுறது இந்த டயக்ராம் கரெக்டா இருக்கும். ஒரு உருண்டையான ஒரு பால்ல நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து அதை வந்து கட் பண்றேன். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, டர்பீஸ் வாங்குறீங்க இல்லையா? டர்பீஸ் வாங்கும்பொழுது சின்னதா பீஸ் போட்டு எடுப்பாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்காக. அப்ப அங்க ஒரு ஆங்கிள் உருவாகுதுல, அந்த ஆங்கிள் தாங்க திண்மக்கோணம். ஓகேங்களா? திண்மக்கோணம். அந்த ஆங்கிளை எந்த யூனிட்டால சொல்லுவாங்கன்னா ஸ்டேடியன் அப்படின்ற யூனிட்டால சொல்லுவாங்க. தலக்கோணத்தை, பிளேன் ஆங்கிளை ரேடியன் இந்த யூனிட்டால சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனதுலயே கொஸ்டின் ஏரியா இதுதான். ரேடியன் எதுக்கான யூனிட், ஸ்டேடியன் எதுக்கான யூனிட். தென் இது வந்து 2Dயா, இது 3Dயா, இதுதான் வந்து கொஸ்டினுக்கான ஏரியா. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து நம்ம பார்த்தது போல இப்போ வந்து நிறைக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுவதுமே ஒரு 3 விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஓகேங்களா? காலம், நிறை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த். இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். லென்த்தில் வந்து நம்ம வந்து பார்க்கறோம், ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியதுக்கு என்ன யூனிட், ரொம்ப லென்த் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன யூனிட். அதே போல் இப்போ வந்து நிறைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த நிறை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், இந்த 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 நிறை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 10 குவிண்டால்னா என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ 1000 கிலோகிராம் சேர்ந்தது தான் வந்து 10 குவிண்டால். இது போல் அதிகமான நிறைக்கும் கம்மியான நிறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கேட்பாங்க. அதை விட இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னன்னு கேட்பாங்க. அணு நிறை அலகு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. C12 கார்பன் அணுவுடைய நிறையில 1/12 மடங்கு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். சார் அது என்ன சார் நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கரு இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஆர்பிட்ல எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? உட்கருல தான் வந்து யார் இருப்பாங்க, நியூக்ளியஸ்ல தான் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா நடுநிலை வாய்ந்த நியூட்ரான்களும் பாசிட்டிவோட இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து இருக்கும். அப்போ ஒரு அணுவுக்கு நிறைய வந்து கொடுக்கறதே வந்து அந்த உட்கருவில் இருக்கக்கூடியது தான் வந்து என்ன மெஜாரிட்டியா வந்து நிறைய வந்து கொடுக்கும். அந்த அணுவுடைய நிறையில
12ல் 1 பங்கு, அதாவது நான் எடுத்துறது கார்பன் அணுவுடைய நிறை. ஓகேங்களா? அந்த கார்பன் அணுவுடைய நிறையில அந்த மாஸ்ல 12ல் 1 பங்கு எதுவோ அதுதான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். இதுவும் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பரையும் வந்து நீங்க வந்து மெமரி பண்ணி ஆகணும். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பரை நீங்க வந்து 3 வந்து மெமரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து கெமிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து பார்க்கலாம். இப்ப இந்த நிறையினுடைய முடுக்கம். அதே தான் நான் சொல்றது என்னன்னா, எப்படி லென்த்ல வந்து கம்மியான லென்த்ல இருந்து அதிகமான லென்த் வந்து போகணுமோ, அதே போல மாஸ்லயுமே வந்து கம்மியான மாஸ்ல இருந்து அதிகமான மாஸ் வரை நம்ம வந்து போயாகணும். இருக்கிறதுலயே வந்து கம்மியான மாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரானுக்கு தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டான் அல்லது நியூட்ரானுக்கு கொஞ்சம் அதிகமான மாஸ் இருக்கு. இன் சிமிலர் வே அப்படியே அதிகமாயிட்டே வரும்பொழுது நம்மால பார்க்கக்கூடிய அப்சர்வபிள் யூனிவர்ஸ் உடைய மாஸ் வந்து அதிகம். மாஸ் எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்ட். பட் வெயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரியபிள் ஆகும். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நம்ம வந்து பார்த்தாகணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அலகுகளுக்கான முன்னீடுகள். ஸோ 10 பவர் 1, 10 பவர் 3, 10 பவர் 5, 10 பவர் 6 அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த யூனிட் வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது? 10 பவர் 9னா வந்து என்ன ஜிகா, 10 பவர் 6னா என்ன மெகா, 10 பவர் 2னா வந்து ஹெக்டா. ஸோ இந்த அளவுகளையும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப மாசை பத்தி பார்த்தாச்சு, லென்த்தை பத்தி பார்த்தாச்சு, இப்ப டைமை பத்தி பார்த்தாகணும். டைமை பொறுத்தவரையும் அணுகடிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த அணுகடிகாரங்கள் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ல ரொம்ப யூஸ் ஆகுது. அப்ப ஜிபிஎஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நீங்க இந்த பூமியில எங்க இருக்கீங்கன்றத எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஜிபிஎஸ் டெக்னாலஜி. இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜில நீங்க ஒரு ரிசீவரோட இங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பூமியை சுத்திலும் பல்வேறு சேட்டலைட்டுகள் வந்து இயங்குது இல்லைங்களா? அந்த சேட்டலைட்டுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டல்ல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவு. ஓகேங்களா? அதாவது 6 ஆர்பிட்னு வச்சுக்கோங்க. 6 ஆர்பிட்னா என்னன்னா இந்த சுற்றுவட்ட பாதை. அந்த சுற்றுவட்ட பாதையில ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் மினிமம் வந்து என்ன ஒரு 4 சேட்டலைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுத்திக்கிட்டே வந்து இருக்கும். அப்ப இது போல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சேட்டலைட் உங்களை கேப்சர் பண்ணிடும் உங்க கையில ஜிபிஎஸ் ரிசீவர் இருந்ததுன்னா. அப்ப இந்த ஜிபிஎஸ் ரிசீவர் பிளஸ் இந்த சேட்டலைட்டால எப்படி உங்களுடைய பொசிஷனை கரெக்டா வந்து சொல்லிட முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு காரணம் ஒரே ஒரு பிரின்சிபல் தான். என்ன பிரின்சிபல் அப்படின்னா வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது வேற எதுவுமே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அல்லது டிஸ்டன்ஸ் பை டைம்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சேட்டலைட்டுக்குன்னு ஒரு வேவ் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வெலாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, டைம் வந்து தெரியுது. இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இங்க வந்து ரொம்ப முக்கியம் வந்து டைம். ஓகேங்களா? இப்ப டைம் வந்து கொஞ்சம் தப்பாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்கு தப்பாக வந்து மாறிடும். சார் டைம் கொஞ்சம் தப்பாச்சுன்னா டிஸ்டன்ஸ் எப்படி எக்கு தப்பா மாறிடும்னா உங்களுடைய சேட்டலைட்டுக்கும் உங்களுடைய பொசிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். உங்களுடைய பாயிண்ட்டை அக்யூரேசியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சேட்டலைட் பத்தாது, 3 சேட்டலைட் வந்து தேவை. அப்ப இங்க எல்லாத்துக்குமே காரணம் ரிலேட்டிவிட்டின்னு ஒரு தியரி வந்து இருக்கு. அப்ப கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அந்த எரர் வந்து ரொம்ப அதிகமாயிடும். அப்ப இந்த ஃபார்முலாவில் டைம் வந்து அக்யூரேசியா வந்து நம்ம வந்து பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா அணுகடிகாரம் தான் ரொம்ப பர்ஃபெக்ட். அணுகடிகாரம் தான் இருக்கிறதுலேயே அக்யூரேசி வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரே கடிகாரம். அப்ப காலத்தை பொறுத்தவரை அணுகடிகாரம்ன்ற ஒண்ணை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அணுகடிகாரம் அதுல வந்து யூஸ் ஆகக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சீசியம். ஓகேங்களா? சீசியம் தான் வந்து அணுகடிகாரத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒண்ணு. அடுத்தது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடை. நிறையை பொறுத்தவரையும் எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட். எடையை பொறுத்தவரையும் அதுல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறதுன்றதுனால அது வந்து வேரியபிள். அப்ப நிறைனா வந்து மாஸ், எடைனா வந்து மாஸோட அந்த கிராவிடேஷனல்ல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து என்ன எடை. அதனால இது இடத்துக்கு இடம் மாறுபடுதுதான் கேட்டா இடத்துக்கு இடம் மாறுபடுதுதான். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பூமியில வெயிட் வந்து இருக்கும். மாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கும், 6ல் 1 பங்கா வந்து மாறிடும். இது வந்து புரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக்கா இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இந்த பரிணாம வாய்ப்பாடு MLTன்னு சொல்லுவோம். ஸோ எம்ன்றது மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, எல்ன்றது லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, நீளத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, டைம்ன்றது காலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒண்ணு. நான் அப்பத்துல இருந்து இப்போ வரையும் நான் சொல்றது இந்த MLT, அதாவது நீளம், நிறை, காலம், இது மூணுமே ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து
பரிணாம வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இது எப்படின்றத நான் இப்போ வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பரப்புனா என்னங்க சொல்லுவோம்? லென்த் இன்டு பிரெத். லென்த்னா வந்து என்னன்னு சொல்லுவோம்? மீட்டர்ல சொல்லுவோம். பிரெத்னா என்னன்னு சொல்லுவோம்? அதையும் மீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எல்லாமே எஸ்ஐ யூனிட்டா இருக்கணும். அப்ப மீட்டர் ரெண்டுமே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? லென்த் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப நம்ம எல்ன்னு சொல்லலாமா? அப்ப எல் இன்டு எல் ஸ்கொயர், அவ்வளவுதான். பருமன்னா வந்து என்ன? லென்த், பிரெத், ஹைட் எல்லாத்தையும் நம்ம எதுல சொல்லுவோம்? மீட்டர்ல சொல்லுவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மீட்டர். அப்ப மூணுமே வந்து எல் இன்டு எல்லா, அப்ப எல் கியூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் அடர்த்தினா என்ன? டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ்னா என்ன? கிலோகிராம். அப்ப கிலோகிராம்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எம் ரெப்ரசென்ட் பண்ணுது. எம் ஃபார் மாஸ் நான் சொல்லிட்டேன். அப்ப எம் ஃபார் மாஸ். வால்யூம் எடுத்து ஆல்ரெடி இங்க நான் சொல்லிட்டேன், எல் கியூப் டிவைடட் பை எல் கியூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எல் பவர் 3 இருக்கு இல்லையா? இந்த எல் பவர் 3 பவருக்கு மேல போச்சுன்னா எல் பவர் -3 மாறும். அதாவது எம் எல் பவர் -3 அப்படின்னு மாறும். இப்ப அடுத்த திசைவேகம்னா என்ன? இடப்பெயர்ச்சினா என்ன? டிஸ்டன்ஸை மீட்டர்ல நம்ம வந்து சொல்லுவோம். காலம்னா என்ன? டைமை டீன்னு சொல்லுவோம், செகண்ட்ஸ். ஓகேவா? அப்ப இடப்பெயர்ச்சி மீட்டர்ல சொல்லுவோமா? அப்ப இங்க எம்எல்டில என்ன நம்ம வந்து சொல்லுவோம்? லென்த்தை வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப எல்ன்னு போடுங்க. டைம் ஃபார் டி, காலம். அப்ப டீயை வந்து இங்க வந்து போடுங்க. டி வந்து மேல போச்சுன்னா எல் டி பவர் -1. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் முடுக்கம்னா என்ன? மேல இருக்கக்கூடிய திசை வேகத்தை நீங்க டைமால டிவைட் பண்ணணும். திசை வேகம்ன்றது என்ன? எல் டி பவர் -1 டிவைடட் பை டைம் வந்து என்ன? டைம் வந்து டி. அப்ப இந்த டியும் வந்து மேல போயிடுமா? அப்ப டியும் வந்து மேல போச்சுன்னா டி பவர் -2 மாறிடும். அதாவது எல் டி பவர் -2ன்ற மாதிரி வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது போல பரிணாம வாய்ப்பாடை நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நீங்க எது பார்த்தாலுமே வந்து ரொம்ப எளிமையா வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விசை இன்டு தூரம். அப்ப விசையை பத்தி பார்க்கணும். அப்ப நீங்க வந்து பரப்புல ஆரம்பிச்சு போனா மட்டும்தான் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வரும். ஓகேங்களா? டைரக்டா போய் ஆற்றல்னாலும் வேலைனாலும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இந்த எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 எப்படி வந்தது பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த ஆர்டர் படி பாத்தீங்கன்னா தான் வந்து புரியும். ஓகேங்களா? இப்ப வேலைனாலும் ஆற்றல்னாலும் ஒண்ணுதானா? ஆமா. அப்ப வேலைனா என்ன? விசை இன்டு தூரமா? ஓகே. அப்ப விசைனா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப விசைனா இங்க இருக்கு. விசைனா என்ன? ஃபோர்ஸ் which is equal to mass into acceleration. அப்ப மாஸ்னா நமக்கு வந்து சொல்லிடலாம். எம்எல்டில எம் வந்து அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா மாஸ். ஏனா என்னன்னு தெரியணும்? ஆக்சலரேஷன். முடுக்கம்னா என்ன? அதாவது திசை வேகத்தை காலத்தால வகுத்தா முடுக்கம்னு எனக்கு தெரியும். திசை வேகம்னா என்ன? கடந்த தொலைவை காலத்தால நம்ம வந்து இது பண்ணா நமக்கு வந்து திசை வேகம் தெரியும். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். அப்ப உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபோர்ஸ் வேணும்னா ஆக்சலரேஷன் வேணும், முடுக்கம் வேணும். ஒரு ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா வெலாசிட்டி வேணும். அதாவது முடுக்கம் வேணும்னா திசைவேகம் வேணும். ஒரு திசைவேகம் வேணும்னா கடந்த தொலைவை பத்தி நாலேஜ் வேணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட நம்ம வந்து டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து என்ன? வேலையே கிடைக்கும். ஓகேங்களா? வேலை அல்லது ஆற்றல் வந்து கிடைக்கும். அப்ப ஒண்ணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படியே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஒண்ணுமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது ஃபுல்லாவே வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டு கொஸ்டினா வந்து டிக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. அதனால எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நீங்க ஏதாவது ரேண்டமா செலக்ட் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? எது டிரைவ் பண்ணாலும் ரொம்ப எளிமையா வரக்கூடிய ஒண்ணு தான். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரையும் நம்ம முழுக்க பார்த்தது எம்எல்டி டைமென்ஷனல் ஃபார்முலா. எம் ஃபார் மாஸ், எல் ஃபார் லென்த்து, டி ஃபார் டைம். இதுதான் வந்து எம்எல்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த எம்எல்டியை வச்சு தான் வந்து நம்ம இருக்கத்திலே அதிகமான லென்த் என்ன, இருக்கத்திலே அதிகமான மாஸ் என்ன, டைமை அக்யூரேசியாக கால்குலேட் பண்ண சிசிஎம் அணு யூஸ் ஆகுது. இது போல ஒரு கண்டென்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதை தவிர்த்து எஸ்ஐ யூனிட்னு சொல்லிட்டு ஒரு 7 யூனிட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அவை அனைத்துமே வந்து அடிப்படை அளவுகள். அந்த அடிப்படை அளவுகளை பேஸ் பண்ணி வழி அளவுகள் எப்படி வந்தது அதையும் பார்த்தோம். ஸோ பட் இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுதான்னு கேட்டால் முடியல. சம் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் லாஸ்ன்னு சொல்லிட்டு சில விதிகள் வந்து இருக்கு இல்லையா? அந்த விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். அந்த விதிகள் ஒவ்வொரு சாப்டர் வந்து நடத்தும் போது நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த பருப்பொருட்களின் தன்மைகளை பேஸ் பண்ணி விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். அந்த பருப்பொருட்களுடைய தன்மைகள் நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ் இல்லை. அதனால இந்த பருப்பொருட்களுடைய தன்மைகளை வாட் இஸ் வாட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விதிகளை நான் இப்ப சொல்ல ட்ரை பண்றேன். எலாஸ்டிசிட்டி, மீட்சி பண்பு, மீண்டு எழுந்துடணும். ஓகேங்களா? ஜப்பான் மாதிரி இல்ல பெரிய பெரிய நாடுகள்ன்றதை விட ரொம்ப சுறுசுறுப்பான நாடுகள்
ஒரு சுனாமி வந்தாலுமே மீண்டு எழுந்துருவாங்க. அப்ப மீட்சி பண்புன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மீண்டு எழுந்துரணும். ஒரு ஒரு லோடு குடுக்குறோம். ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து குடுக்குறோம். ஒரு விசை குடுக்குறோம். ஒரு விசை குடுக்கும் பொழுது, அது நல்லா வந்து விரிவடையுது. அந்த விசைய எடுத்த உடனே, அது மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து போகுது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து மீட்சி பண்பு. எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எலாஸ்டிக் பிஹேவியர். நீங்க வந்து சில ஃபேண்ட்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிசிட்டி இருக்கும். நல்லா இழுத்த உடனே எலாங்கேட் ஆகும். அத விட்ட உடனே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. அப்ப மீட்சி பண்பு தான் வந்து என்னன்னா, எலாஸ்டிசிட்டி. நீங்க ஒரு ஃபோர்ஸ குடுக்கும் பொழுது, அது வந்து நல்லா வந்து நீட்சி அடையும். அந்த ஃபோர்ஸ் எடுத்த உடனே மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். இதுக்கு பேரு எலாஸ்டிசிட்டி, மீட்சி பண்பு. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது மீட்சியற்ற பண்பு, பிளாஸ்டிசிட்டி. ஒரு ஃபோர்ஸ் குடுத்த உடனே நல்லா எலாங்கேட் ஆகும். அத விட்ட உடனே தன்னுடைய பழைய நிலைமைக்கு அது வந்து போகாது. அதுக்கு பேரு பிளாஸ்டிசிட்டி. ஆமா. இப்ப எக்ஸாம்பிளா நீங்க வந்து ஒரு களிமண் வச்சு விளையாடுறீங்க குழந்தைத்தனமா அப்படின்னு வச்சுப்போமே. அந்த களிமண்ண நீங்க நல்லா வந்து இழுக்குறீங்க. ஓகே. விட்ட உடனே போகுதா? இல்லல்ல. அப்ப அது வந்து என்ன? முழுக்க முழுக்க பிளாஸ்டிக். மீட்சியற்ற பண்பு. களிமண்ண வச்சு பொம்மை செய்றாங்க. பொம்மை செய்யறதுக்கு ஃபோர்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஃபோர்ஸ் எடுத்த உடனே அது களிமண்ணாவா மாறுது? பொம்மையா தான் நிக்குது. சோ பிளாஸ்டிசிட்டி. மீட்சியற்ற பண்பு. ஓகேவா? இந்த அளவு தெரிஞ்சா போதும். எலாஸ்டிசிட்டி. ஒரு விசைய குடுத்து அது இழுக்குறீங்க, நீட்சி அடைகிறது. அந்த விசையை நீக்கப்படுமேயானால், அது தன்னுடைய பழைய நிலைக்கு சென்று விடுகிறது. அதுக்கு பேரு எலாஸ்டிசிட்டி. ஒரு விசை குடுக்குறீங்க, அந்த விசையை எடுக்கிற உடனே தன்னுடைய பழைய பொசிஷனுக்கு போகல. அதுக்கு பேரு மீட்சியற்ற பண்பு, பிளாஸ்டிசிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தகைவு அண்ட் திரிபு அப்படின்னு அர்த்தம். இத கொஞ்சம் தெளிவா நான் சொல்ல ட்ரை பண்றேன். புரிஞ்சுக்கோங்க. தகைவு அப்படின்னா, நெறைய ஸ்டூடண்ட் வந்து சொல்றது, விசை டிவைடட் பை பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து விசை பை பரப்பு கிடையாது. நெறைய பேர் வந்து தவறா புரிஞ்சிருக்காங்க. நெறைய நேரங்கள்ல இந்த குழப்பம் வந்து பல்வேறு மாணவர்கள் மத்தியில வந்து அதிகமாவே வந்து இருந்துட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் தகைவுனா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பு வந்து இருக்கு. அந்த பரப்பு மேல நீங்க வந்து ஒரு விசைய வந்து குடுக்குறீங்க. நீங்க குடுக்கக்கூடிய விசை ஒரு ஃபோர்ஸ் வந்து குடுக்குறீங்க. இந்த ஃபோர்ஸ்னால, அந்த விசையினால அந்த பரப்பு இருக்கு இல்லையா? அந்த பரப்பு எந்த அளவு அந்த ஃபோர்ஸ தாங்குது? எந்த அளவு அந்த பரப்பு அந்த ஃபோர்ஸ வந்து தாங்கி ரியாக்ட் பண்ணுது? எதிர்வினை. நியூட்டனுடைய 3 லா வந்து ஞாபகம் வரணும். அப்ப அந்த எதிர்வினைய தான் நம்ம வந்து இங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். தகைவு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இது ஆக்ஷன பத்தி இல்ல. இது வந்து ரியாக்ஷன பத்தி அப்படின்னு அர்த்தம். இது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு டெஃபினிஷன் இருந்தாலும், இது அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ரியாக்ஷன பத்தி இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப தகைவு, ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுல நான் ஒரு விசைய குடுக்குறேன்னா, அந்த விசைய அந்த பரப்பு எந்த அளவு எதிர்த்து தாங்குதோ, அந்த தாங்கக்கூடிய திறன தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரெஸ், தகைவு அப்படின்னு நான் சொல்றேன். திரிபுனா என்ன? ஸ்ட்ரெயின்னா என்ன? திரிபுனா என்ன? அப்ப திரிபுனா என்னன்னா, நான் ஒரு ஃபோர்ஸ் வந்து குடுக்குறேன். ஃபோர்ஸ் குடுத்து அங்க நடக்கக்கூடிய தகைவு இருக்குல்ல, அந்த தகைவுக்கு வந்து நெறைய வகைகள் வந்து இருக்கு. அதையும் நீங்க வந்து பார்ப்பீங்க. நீட்சித் தகைவு, சறுக்கு பெயர்ச்சி தகைவு, இழுவிசை தகைவு, அமுக்கத் தகைவு, பருமத் தகைவு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கு. இது அத்தனையுமே நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து திரிபு வந்து நல்லா வந்து புரியும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெஸ் உடைய வகைகள், தகைவுடைய வகைகள். நீட்சித் தகைவுனா என்னன்னு சொல்றேன். ஒரு பொருள் இருக்குப்பா. இந்த பொருள்ல இது வந்து அந்த பொருளுடைய ஏரியா. குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகேவா? குறுக்கு வெட்டு பரப்பு. இப்ப இந்த ஏரியாவுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் குடுத்து இழுக்கிறேன். இப்படி இழுக்கறதுனால இந்த ஏரியாவ குறுக்குல நான் வெட்டி பார்க்கும் பொழுது, இந்த 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 பொருள வந்து நான் வெட்டி பார்க்கும்போது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை துகள்களுமே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, நான் வெளிய நோக்கி இழுக்கிறேன்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள் நோக்கி வந்து என்ன ஒரு ரியாக்ஷன வந்து குடுத்திருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா, லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். இப்ப லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின்னா, நான் வந்து இழுக்கும் பொழுது உள்நோக்கி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் இழுக்கக்கூடிய விசைக்கு எதிரான திசையில என்ன பண்ணியிருக்கோம்? ரியாக்ஷனை வந்து குடுத்திருக்கோம். இத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இழுக்கிறேன் அப்படின்னா, இது வந்து
டென்சைல் ஸ்ட்ரெஸ், இழு விசை தகவு. இப்போ நான் வந்து இழுக்காம நான் வந்து கம்ப்ரஸ் பண்றேன். கம்ப்ரஸ் பண்றேன்னா என்ன? இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியாவை வச்சு நான் வந்து அழுத்துறேன். அப்ப அழுத்தும் போது உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணும்? அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷன் வந்து கொடுக்குறோம் இல்லையா? அப்ப ஒண்ணு நான் இழுக்கிறேன், அப்படி இல்லைன்னா அழுத்துறேன். எதுல? ஒரு லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல. அப்ப இந்த லென்த்தியா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல ஒண்ணு நான் டென்சைல்னா இழுக்கிறது, அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவ்னா அழுத்துறது. இது மூலியமா உள்ளுக்குள்ள ஒரு எதிர்வினை கிளம்புது அப்படின்னா அதுக்கு பேரு தான் நீட்சி தகவு. அந்த நீட்சி தகவுன்றது இழுவிசை தகவாகவும் இருக்கலாம், அமுக்க தகவாகவும் இருக்கலாம். இழுவிசை தகவுனா டென்சைல் ஸ்ட்ரெஸ், அமுக்க தகவுனா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஒரு ஒரு ஒன் டைமென்ஷனல் இருக்கக்கூடிய அல்லது ஒரு லென்த் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கம்பியோ இல்லைன்னா ஒரு ஒரு பேனாவையோ நான் ஒன்று இழுக்கிறேன், அப்படி இல்லைன்னா அமுக்கிறேன், டென்சைல் அப்ளை பண்றேன், அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவ் லோடு அப்ளை பண்றேன். இதனால அந்த மெட்டீரியலுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை பதிவு பண்றேன். இதுதான் இந்த இழுவிசை தகவு, அமுக்க தகவு. இது எல்லாமே. அப்ப சியரிங் ஸ்ட்ரெஸ்னா என்ன சார்? நான் இழுவிசை தகவு சொல்லும் பொழுதும் அமுக்க தகவு சொல்லும் பொழுதும் நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. இது அதோடைய பரப்புப்பா, குறுக்கு வெட்டு பரப்புப்பா, இதை அமுக்குறேன், இதை இப்படி அழுத்துறேன், இல்லைன்னா இதை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இதை அழுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த பரப்பை பிடிச்சி இழுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பர்பண்டிகுலரா, ஓகேங்களா, செங்குத்தா தான் நான் வந்து எல்லாமே பண்றேன். செங்குத்தா தான் அழுத்துறேன், இல்லை செங்குத்தா தான் வந்து பிடிச்சி இழுக்கிறேன். செங்குத்தா தான் அழுத்துறேன், இல்லை செங்குத்தா தான் வந்து நான் பிடிச்சி இழுத்துறேன். ஓகேங்களா? இப்ப இந்த சியரிங் ஸ்ட்ரெஸ் சறுக்கு பெயர்ச்சி தகவலை என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி இருக்காது, டான்ஜென்சியலா நடக்கும். டான்ஜென்சியல்னா என்னன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஒரு ரெக்டாங்குலர், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஏரியா, இது எல்லாமே ஏரியா தான். ஓகேங்களா? ஏரியா தான். இப்ப நான் இந்த நீட்சி தகவலை அமுக்க தகவும் சரி, இழுவிசை தகவும் சரி, இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த பிடிச்சி நான் இழுத்திருக்கேன், அவ்வளவுதான். இது பிடிச்சி இழுத்திருக்கேன். ஆக மொத்தம் ஏரியாவுக்கு இது வந்து என்ன செங்குத்துல என்னுடைய விசை வந்து செயல்பட்டு இருக்கு. பட் இந்த சறுக்கு பெயர்ச்சி தகவு அல்லது சியரிங் ஸ்ட்ரெஸ்ல என்ன தெரியுமா பண்றேன்? இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா லோடு கொடுக்குறேன். சர்ஃபேஸ்ல நான் லோடு கொடுக்குறேன். ஓகேவா? சர்ஃபேஸ்ல லோடு கொடுக்குறேன். இந்த சர்ஃபேஸ்ல நான் லோடு கொடுக்குறேன். அப்ப என்னுடைய அப்ளை ஆகக்கூடிய விசைன்றது அந்த பரப்பை ஒட்டுனது போலவே செல்லுது இல்லையா, அந்த பரப்பை ஒட்டியது போலவே செல்கிறது அல்லவா, அதுதான் வந்து என்னன்னு சொல்றேன்னா சறுக்கு பெயர்ச்சி. அப்ப அதுக்கு அது வந்து எந்த அளவு ரியாக்டை வந்து கொடுக்குது, எந்த அளவு ரியாக்ஷனை கொடுக்குது, இது இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நடக்கிறீங்க, நீங்க நடக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுடைய பாதம் வந்து கீழே வந்து இருக்கு, சாலை வந்து இருக்கு, நீங்க முன்னோக்கி போறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஒரு ரியாக்ஷனை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்ப உங்க பாதத்துக்கும் அந்த சாலைக்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் தான் சறுக்கு பெயர்ச்சி. நீங்க பவுடர் அப்ளை பண்றீங்களா, அதுதான் சறுக்கு பெயர்ச்சி. நம்மளுடைய முகத்துக்கு பவுடர் அப்ளை பண்றதா இருக்கட்டும், திலகம் விடுறதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன சறுக்கு பெயர்ச்சி. அப்ப இது எல்லாமே நேரடி வாழ்க்கையில நம்ம வந்து பயன்படுத்துற ஒண்ணுதான். பருமத்தகைவு. பருமத்தகைவுனா என்ன சார்? பருமத்தகைவுனா எதுவும் இல்லை, நீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல இருந்து மட்டும் ரியாக்ஷன்ஸ் இல்லாம எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு பேரு பருமத்தகைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றது மூலியமா ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனுடைய மொத்த வால்யூமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு பருமத்தகைவு. மொத்தமாவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்ன, பருமத்தகைவு. அப்ப இது போல ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஒரு ஏரியா எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு செங்குத்தா கொடுக்குறோமா, இல்ல அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஏரியாவோடவே சேர்த்து வந்து நம்ம வந்து கொடுக்குறோமா, இல்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது, விசை வந்து கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் இல்லாம அந்த ஏரியா இல்லாம மொத்த பொருளும் வந்து ரியாக்ட் ஆகுதா, இதெல்லாத்தையும் பொறுத்து இந்த தகைவை வந்து இத்தனை வகையா வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா திரிபு. திரிபு வந்து ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். நீங்க தகைவு வந்து அப்ளை பண்றீங்க, தகைவு இந்த கம்பியை நீங்க வந்து இழுக்க ட்ரை பண்றீங்க. இந்த கம்பியை இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே நிமிஷம், இந்த கம்பி இழுக்கிறதுனால உங்களுக்கு வந்து லென்த் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? லென்த் வந்து அதிகமாகுது ஆகுமா? அப்ப இந்த லென்த் அதிகமாகுதுல, இந்த லென்த்தை
எக்ஸ்ட்ரா லென்த் அல்லது சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சேஞ்ச் இன் லென்த்தை ஒரிஜினல் லென்த்னா கம்பியுடைய முழுமையான லென்த்தோட நீங்க வந்து டிவைட் பண்றீங்க, வகுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு திரிபு அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கம்பியை இழுக்கும் பொழுது எந்த அளவு லென்த் வந்து அதிகமாகுது, அது பழைய லென்த்தோட நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேரு திரிபு, திரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? சறுக்கு பெயர்ச்சி தகைவை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அந்த சறுக்கு பெயர்ச்சி திரிபை பத்தி பார்த்தே ஆகணும். அதாவது நீங்க இந்த சர்ஃபேஸ்ல லோடு கொடுக்கும் பொழுது இந்த சர்ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு சறுக்கு பெயர்ச்சி தகைவு. இப்ப இதனால இந்த சர்ஃபேஸ் எந்த அளவு நிலக்குலைஞ்சு போகுது அப்படின்னு பாக்குறீங்கன்னா திரிபு. அப்ப திரிபுனால என்ன, நிலக்குலையத்தா? நிலக்குலையதுன்னு சொல்ல முடியாது. அங்க சின்ன கொலாப்ஸ் இருக்கு, அங்க சின்ன மீட்சி அடைய முடியாத டீஃபர்மேஷன் இருக்கு. டீஃபர்மேஷன் என்ன, அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கு, எலாங்கேட் ஆயிடுச்சு, ஒரிஜினல் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வர முடியாம போயிடுச்சு. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டீஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த கியூப். நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்றீங்க, சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்றீங்க. இதனால இந்த கியூப் வந்து இப்படி மாறி நிக்குது. ஓகேங்களா? மாறி நிக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகலை பொறுத்து நீங்க வந்து பாக்குறீங்க பொழுது ஒரு டீட்டா. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டீட்டா கிடைக்குது. இந்த டீட்டாவை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சறுக்கு பெயர்ச்சி திரிபுன்னு சொல்றாங்க. ஒரு ஆங்கிள் டிஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஆங்கிள் கிடைக்குது இல்லையா, இந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்றாங்க, சிம்பிளா இந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்றாங்க, சறுக்கு பெயர்ச்சி திரிபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பரும திரிபுனா வந்து என்ன அப்படின்னா, ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனை வந்து ஊதுறீங்க, அதனால அந்த பலூன் பெருசாகுது. அப்ப வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? எந்த அளவு பருமன் அதிகமாகுது பழைய பருமனோட சேர்த்து, அதுதான் வந்து என்ன, பரும திரிபு. ஓகேங்களா? அப்ப பரும தகைவுனா என்ன, நான் ஆல்ரெடி சொன்னதான். ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ்னால அந்த என்டையர் பாடியும் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, அதுதான் வந்து என்ன, பரும தகைவு. ஓகேங்களா? ஹூக் விதி இப்பதான் முதல்ல வந்து விதிக்கு வரும். தகைவு திரிபை பத்தி பார்த்தாச்சு. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இது ரெண்டுமே நேரடி தகவல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஹூக் விதி. அதுவும் எது வரை நேரடி தகவல் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரையும். அது என்ன சார் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மீட்சி அடையக்கூடிய தன்மை. இழுக்கிறோம் விடுறோம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை தாண்டி அதிகப்படியா நீங்க இழுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன, அது ஒரிஜினல் பொசிஷனே வராது. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதை விடுறீங்க, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. இழுக்கிறீங்க விடுறீங்க, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. அப்ப தாங்கக்கூடிய அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தாங்கக்கூடிய அளவு அல்லது மீட்சி பண்பு, எலாஸ்டிக் லிமிட், இத மாதிரி பல்வேறு பெயர்கள்ல வந்து சொல்லலாம். அப்ப அப் டு எலாஸ்டிக் லிமிட் வரையும் நீங்க என்னதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆனாலும், விசைய நீங்க உருவாக்கி அதுக்குள்ள தகைவு வந்து உண்டு பண்ணினாலும், அந்த தகைவும் அதுல உருவாகக்கூடிய திரிபும் நேரடி விகிதத்துல இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அது எது வரைக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏ வரையும். இதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப இன்னொரு விதி வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆமா, தகைவு திரிபிக்கு நேரடி தகவலை வந்து இருக்கு. திரிபுனா ஒன் டைப் ஆஃப் எலாங்கேஷன்ஸ், ஒரு கொலாப்ஸ். தகைவுனா அதை எப்படி தடுக்குது, இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இது ரெண்டு நேரடி விகிதத்துல இருக்கு அப்படின்னா நான் ஈக்குவல் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டுட்டு வரலாம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் தான் யங்ஸ் மாடுலஸ், யங் குணகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொஸ்டின் வந்து கேட்பாங்க, யங் குணகம்னா என்ன, தகைவுக்கும் திரிபுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதமே யங் குணகம். அதுதான் இங்க கொடுக்குறாங்க பாருங்க. இழுவிசை தகவு இழுவிசை திரிபு இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதமே யங் குணகம் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ரசிபிலிட்டினா என்ன, கம்ப்ரசிபிலிட்டினா என்ன, பல்க் மாடலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதோடைய தலைக்கீழி தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டி, அமுக்கத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமுக்கத்தன்மைனா என்னன்னா எந்த அளவு நம்மால அழுத்த முடியுதோ அந்த அழுத்தக்கூடிய விகிதத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க பார்க்கறது பாய்சான் ரேஷியோ. சார் எல்லாமே டெக்னிக்கல் டேர்மா இருக்கு அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். இது எதுவுமே நம்மளுடைய சிலபஸ்ல பெருசா வந்து டாமினேட் பண்ணல. வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். விதிகள் மட்டும் ரொம்ப முக்கியம். பாய்சான் விகிதம். பாய்சான் விகிதம்னா என்னன்னா, நீங்க பிடிச்சி இழுக்கும் பொழுது லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீளம் வந்து அதிகரிக்கும். ஆனா நீளம் அதிகரிக்கும், ஆனா
இந்த பொருளுடைய விட்டம் இருக்கு இல்லையா, டயா வந்து என்ன ஆயிடும்னா குறைஞ்சு போயிடும். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப டயா குறையுதா? ஆமா, டயா குறையுது. இது வந்து பழைய விட்டம். இப்ப நீங்க வந்து இழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அளவு வந்து குறையுது. ஓகேங்களா? அப்ப குறையக்கூடிய டயா டெல்டா டயா. ஒரிஜினல் டயா கீழ. அப்ப விட்டத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு டிவைடட் பை பழைய விட்டம். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு பேரு லேட்ரல் ஸ்ட்ரெயின். இதுக்கு பேர் வந்து என்ன? லேட்ரல் ஸ்ட்ரெயின். பக்கவாட்டு திரிபு அப்படின்னு அர்த்தம். பக்கவாட்டு, பக்கத்துல நடக்குது. ஓகேங்களா? பக்கத்துல நடக்குது. பக்கத்துலனா என்ன? லேட்ரல் டைரக்ஷன்ல, குறுக்கு வெட்டுல நடக்குது. டயா தான மாறுது. அதனால நான் சொல்றேன். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீள்வாட்டு திரிபு. நீள்வாட்டு திரிபுனா என்னன்னா லென்த் மாறுது. லென்த் எப்படி மாறுது? லென்த்ல வரக்கூடிய சேஞ்சஸ் டிவைடட் பை ஒரிஜினல் சேஞ்சஸ். அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். பக்கவாட்டு திரிபுக்கும் நீள்வாட்டு திரிபுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதம். இதான் பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ தக்கைக்கு 0. அதுக்கான அர்த்தம் என்னன்னா தக்கைய நீங்க எப்படி பிடிச்சி அழுத்தினாலும் இல்ல எப்படி பிடிச்சி இழுத்தாலுமே தக்கையுடைய லென்த்தும் அதிகமாகாது, அதோடைய விட்டமும் குறையாது. நீங்க தக்கைய ஒரு உருளை வடிவத்துல ஒரு கம்பியா மாத்தி இழுத்தீங்க அப்படின்னா இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? எக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு, தாமிரத்துல ஒரு வேல்யூ இருக்கு, ரப்பர்ல பாத்தீங்கன்னா 0.5 0.5 இது போல வந்து என்ன ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. இப்ப ரப்பர்ல 0.5 தான் என்ன அர்த்தம்? 1/2ன்னு அர்த்தம். இதுக்கான அர்த்தம் என்ன? இதுக்கான அர்த்தம் ரொம்ப எளிமை. நீங்க ஒரு குறிப்பிட்ட விசைய கொடுத்து நீங்க அந்த ரப்பரை இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரப்பருடைய குறுக்கு வெட்டு டயா இருக்கு இல்லையா, விட்டம், அந்த விட்டம் 1 பங்கு குறையுது அப்படின்னா அந்த நீளம் 2 பங்கு அதிகமாகுது. பேசுறது புரியுதுங்களா? அந்த விட்டம் 1 பங்கு குறைகிறது என்றால் அதனுடைய நீளம் 2 பங்கு அதிகமாகிறது. இதான் வந்து இதுக்கான அர்த்தம். இது போல ஒன்னொன்னுத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிடை பொறுத்தவரையும் பாய்மத்தின் அழுத்தம், பாய்மத்தின் அடர்த்தி, ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் டேர்ம் இதை பத்தி நான் வந்து சொல்றேன். இதுக்கான ஆங்கில பேர் வந்து என்ன அப்படின்னா அழுத்தம்னா பிரஷர்னு அர்த்தங்க. ஒரு பீக்கர் இருக்கு, ஒரு கண்ணாடி குடுவை இருக்கு, இல்ல முழுக்க முழுக்க நீர் இருக்கு. இந்த நீர்னால இந்த சர்ஃபேஸ்ல கீழே எவ்வளோ அழுத்தம் வந்து உருவாகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். முக்கியமான விதி, பாய்மத்தின் அழுத்தம் தொடர்பான முக்கியமான விதி என்ன விதி அப்படின்னா பாஸ்கல் விதி. எழுதிக்கோங்க, பாஸ்கல் விதி. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பாஸ்கல் விதியை பத்தி நான் சொல்றேன். பாஸ்கல் விதின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடு, ஒரு நீர்மம் அல்லது ஒரு பாய்மம். பாய்மம்னா வந்து என்னன்னா திரவத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஒரு நீர்த்துளி இருக்கு அப்படின்னா அந்த நீர்த்துளியை பொறுத்தவரையும் அந்த நீர்த்துளி எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து என்னன்னா ஒரே மாதிரியான ப்ரெஷரை தான் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து என்ன பாஸ்கல் விதி வந்து சொல்லுது. எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரியான ப்ரெஷரை தான் வந்து கொடுக்கும். சரி, ஓகே. இந்த பீக்கர்ல வந்து தண்ணி வந்து இருக்கு. இந்த தண்ணிக்கான ப்ரெஷர் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ρGH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு இருக்கு அதை வந்து நீங்க வந்து பார்க்கணும். இங்க என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியுடைய டென்சிட்டி வந்து நம்ம வந்து பார்க்கணும். டென்சிட்டினா என்னன்னா அடர்த்தி. ஓகேங்களா? பாய்மத்தின் அடர்த்தி. பாய்மத்தின் அடர்த்தினா வேற எதுவும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல அந்த தண்ணியுடைய வெயிட் என்னவா இருக்கோ அதுதான் பாய்மத்தின் அடர்த்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒப்படர்த்தினா என்னன்னா இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு லிக்விட் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த லிக்விட் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆயிலா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ளூயிடா இருக்கலாம். ஃப்ளூயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெர்க்குரியா கூட வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கலங்களா இருக்கக்கூடிய தண்ணியா கூட வந்து இருக்கலாம். நீங்க எந்த ஃப்ளூயிட் எடுத்தாலும் சரி, எந்த லிக்விட் எடுத்தாலும் சரி, அந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அந்த லிக்விடுக்கான டென்சிட்டி ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்ல அந்த லிக்விட் எவ்வளோ வெயிட்டோட இருக்குன்றத நீங்க வந்து பாக்குறீங்க. ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப் வால்யூம்ல அந்த லிக்விடை ஃபில் பண்ணி வைக்கிறீங்க, அதோட வெயிட் என்னன்னு பாக்குறீங்க. டிவைடட் பை அதே வால்யூம்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, தண்ணி எடுத்துக்கிறீங்க, தண்ணியுடைய வெயிட் வந்து பாக்குறீங்க. ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தண்ணியை பொறுத்தவரையும் இது வந்து ஸ்டாண்டர்டான டேட்டா. 1 மீட்டர் கியூப்ல அது வந்து 1000 லிட்டர் கொள்ளளவை வந்து அது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? யாரு? தண்ணி. இப்போ இதுவே வந்து மெர்க்குரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மெர்க்குரியுடைய ஒப்படர்த்தி பார்த்தீங்கன்னா 13.6. இதுக்கான அர்த்தம் என்னன்னா மெர்க்குரி ரொம்ப அதிகப்படியான வெயிட்டோட வந்து இருக்கு அந்த இடத்துல அப்படின்றத சொல்றாங்க. 13,600 கிலோகிராம்.
ஓகேங்களா? அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். அதாவது 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி மட்டும் இருக்கு அப்படின்னா, அந்த தண்ணி 1000 கேஜிய வந்து குடுக்கும். அந்த தொட்டிய காலி பண்ணிட்டு, நான் வந்து மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசத்த ஊத்தி வைக்கும் பொழுது 13,600 கிலோகிராமோட வந்து அது வந்து இருக்கும். அப்ப இதுதான் வந்து என்ன ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான டெஃபினிஷன் என்னன்னா, டென்சிட்டி ஒப்படர்த்திக்கான அளவு என்னன்னா, டென்சிட்டி ஆஃப் எனி லிக்விட் எந்த ஒரு லிக்விட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அத நீங்க வாட்டருடைய டென்சிட்டியோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப டென்சிட்டி ஆஃப் எனி லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைக்கும். மிதக்கும் தன்மை பயான்சி. பயான்சியோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விதி என்னன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். எப்படி அழுத்தத்துக்கு பாஸ்கல் விதி ரொம்ப முக்கியமோ அதே போல பயான்சிக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை உள்ளுக்குள்ள போடும் பொழுது அந்த பொருள் வந்து மிதக்கணும். ஓகேங்களா? அந்த பொருள் மிதக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அந்த தண்ணி ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு பேர் தான் பயான்சி, மிதக்கும் விசை அப்படின்னு அர்த்தம். இதை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாருன்னா ஆர்கிமிடிஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க ஒரு பொருளை போடுங்க, இந்த பொருள்னால ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து அந்த பீக்கர்ல இருந்து வெளியே வரும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து வெயிட் போட்டு பாருங்க, வெயிட் போடுங்க, அதோடைய வெயிட்டை வந்து செக் பண்ணுங்க. இந்த தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய வெளியே வந்திருக்கக்கூடிய வாட்டருடைய அந்த நிறை இருக்கு இல்லையா, அந்த வெயிட், ஓகேங்களா, அந்த வெயிட் வந்து பாருங்க. இந்த வெயிட்டும் உள்ளுக்குள்ள நம்ம போட்ட அந்த பொருளுடைய வெயிட்டும் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா வந்து மிதக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு விதி தான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அடுத்தது பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி. இப்ப எல்லாமே வாட் தான். விஸ்காசிட்டி பாகுநிலைனா என்னன்னா, நம்மளுடைய பாய்மம் எனி லிக்விட் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து கீழே வந்து ரோல் டவுன் பண்றீங்க, உருட்டி விடுறீங்க, இல்லைன்னா ஊத்திடுறீங்க. அப்ப அந்த லிக்விட் வந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகும் பொழுது, அந்த லிக்விட் வந்து கீழே வந்து பாய்ஞ்சி போகும் பொழுது அங்க அந்த சர்ஃபேஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லிக்விட போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு விசை வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த விசைக்கு பேரு தான் வந்து என்னன்னா பாகுநிலை. இங்க பிரச்சனை என்னன்னா, அது சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா, அது சர்ஃபேஸ்ல மட்டும் இல்ல. அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகும் பொழுது, அந்த லிக்விடே எப்படி போகும் அப்படின்னா, லேயர் பை லேயரா தான் போகுமா. ஓகேங்களா? லேயர் பை லேயரா தான் போகுமா. அப்ப ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும், அதாவது ஒரு அடுக்குக்கும் இன்னொரு அடுக்குக்கும் இடையில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அப்ப விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்க்கக்கூடிய தன்மையை தான் நம்ம வந்து சொல்றோம் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிறது வரிச்சீர் ஓட்டம். வரிச்சீர் ஓட்டம்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைன் என்னன்னா, எல்லா லேயரும் லைன் பை லைனா வந்து போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வரிச்சீர் ஓட்டம். சுழற்சி ஓட்டம்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனி லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா லேயர் பை லேயரா தான் வந்து போகும். ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் இன்டர்பிரட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு சுழற்சி ஓட்டம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, தண்ணி லிக்விட் எதுவாக இருந்தாலும் லேயர் பை லேயரா தான் போகும். ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில அந்த மூமெண்ட்டையே நடக்க விடாத அளவு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, தடுப்பு விசை இருக்கு. அந்த தடுப்பு விசைக்கான பண்பை தான் பாகுநிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் மிங்கிள் ஆகாம கரெக்டா வந்து போகுதுன்னா அதுக்கு பேரு வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் மிங்கிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு சுழற்சி ஓட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்மளுடைய தண்ணி வரிச்சீர் ஓட்டமா சுழற்சி ஓட்டமான்னு பார்க்கறதுக்காக இந்த ரெனால்ட்ஸ் நம்பர், இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக்கலாம் அந்த தண்ணி வந்து வரிச்சீர் ஓட்டமா சுழற்சி ஓட்டமா. முற்று திசைவேகம்னா என்ன அர்த்தம்னா டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு லிக்விட்ல நீங்க சிம்பிளி ஒரு பால் வந்து போடுங்க. இது ஆரம்பத்துல ஒரு வேகத்தோட போகும். பட் முடிவு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேகம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? மாறிலியா இருக்கும். அந்த கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் முற்று திசைவேகம் அப்படின்னு அர்த்தம். இது வரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பரப்பு இழுவிசைனா என்ன சார்? பரப்பு இழுவிசைனா இப்ப இதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். பரப்பு இழுவிசை, நுண்புழைவு, இதை பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பருப்பொருட்களின் தன்மைகள் ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சிடும். பரப்பு இழுவிசை. இப்ப லிக்விடை பொறுத்தவரையும் பாஸ்கல் விதி என்ன சொல்லுது? ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கிங்க அப்படின்னா அது எல்லா டைரக்ஷன்லயுமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸை தானே கொடுக்கும் அப்படின்னு தானே வந்து பாஸ்கல் விதி வந்து சொல்லுது. ஆமா, அது உண்மைதான். இப்ப இந்த லிக்விட்ல
நடுவுல ஒரு பார்ட்டிக்கல் எடுத்தா பரவாயில்ல, அது எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரியான விசையை தான் வந்து அது வந்து கொடுக்கும், ஒரே மாதிரியான அழுத்தத்தை தான் வந்து கொடுக்கும். அது வந்து கரெக்ட். ஆனா இந்த தண்ணியில மேல பரப்புல ஒரே ஒரு பார்ட்டிக்கல் எடுக்கிறீங்க, ஒரே ஒரு துகளை வந்து எடுக்கிறீங்க. அந்த துகளை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த துகளுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா தண்ணி இருக்காங்க, வாட்டர் இருக்காங்க. அதுக்கு மேல யார் இருக்காங்க, அந்த பரப்புக்கு மேல யார் இருக்காங்கன்னா காத்து இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, எங்க வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும்னா தண்ணி இருக்கிற இடத்துல தான் அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல அழுத்தங்கள் அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும் பொழுது? காத்தை கம்பேர் பண்ணும் போது, மேல கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப நீங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த லேயருக்கு கீழே வாட்டர் இருக்கும் பொழுது கலெக்டிவா எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்து ஒரே ஃபோர்ஸா மாத்துறேன். அந்த ஃபோர்ஸ் வந்து எங்க ஆக்ட் ஆகுது, அந்த விசை எங்க ஆக்ட் ஆகுதுன்னா கீழே டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து அதிகம், இந்த விசை வந்து அதிகம், கீழ் நோக்கி வந்து இழுக்குது. மேல இருக்கக்கூடிய காத்து கொடுக்கக்கூடிய அந்த விசை வந்து ரொம்ப கம்மி. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது கீழ் நோக்கி வரக்கூடிய இந்த விசை அதிகமா இருக்கிறதுனால இந்த மேல இருக்கக்கூடிய அந்த நீர் துகள் வந்து என்ன ஆகும்னா உள்ள போயிடும். ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நீர் துகளும் உள்ள போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வேக்யூம் வருமா, அந்த வெற்றிடம் வருமா, அந்த இடத்த ஃபில் பண்ணா அடியில இருக்கிற தண்ணி மேல வந்துடும், மறுபடியும் உள்ள போகும். அடியில இருக்கிற தண்ணி மேல வரும், மறுபடியும் இதே மாதிரி நடக்கும். கீழே ஃபோர்ஸ் அதிகமாகறதுனால மறுபடியும் உள்ள போகும். அப்ப இது போல நடக்கிறதுனால இந்த கடல், நீர்நிலை, ஏரி, ஆறு எல்லாத்துலயும் என்ன நிற்கும்? சர்ஃபேஸே ஒழுங்கா இருக்காது. சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் பார்ட்டிகளும் கீழே 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 போக பார்க்கும். ஓகேங்களா? தண்ணி அப்படியே கொதி நிலையில இருக்க மாதிரி காட்டும், கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள போகுது, மேல வருது. டெம்பரேச்சர்லாம் வரல, தண்ணியே வந்து என்ன அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலைப்பு தன்மையோட இல்ல. அப்ப இது வந்து தப்பு தானே? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழ் நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய விசை அதிகமா இருக்கு அப்படின்னா இதை நான் சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாமா, கொடுக்காதா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பால் வந்து கீழே தொங்குது அப்படின்னா ரெண்டு சைடும் கயிறு கட்டி இப்படி இழுத்தீங்கன்னா போதும் இல்லையா? அதே தான் இங்க நடக்குது. அப்ப இது எல்லா இடத்துலயும் நடக்காதுங்க, அந்த பரப்புல மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா? பரப்புல மட்டும் தான் கீழே வந்து போகும், அடியில எல்லாம் ஸ்டேபிளா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த பரப்புல மட்டும் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாமே ஸ்டேபிளா இல்லாத காரணத்தால், நிலைப்புத்தன்மை இல்லாத காரணத்தால அந்த பரப்புல என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு விசை ஆக்ட் ஆகுது. அதுதான் பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பரப்பு இழுவிசையால நடக்கக்கூடிய ஒண்ணுதான் நுண்புழை நுழைவு, கேப்லரி ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கேப்லரி ரைஸ் அல்லது கேப்லரி ஃபாலை பத்தி இங்க வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த கேப்லரி ரைஸை பத்தி ஒரே ஒரு இதுல சிம்பிளா நான் சொல்றேன். இங்க வந்து பாருங்க, கேப்லரி ரைஸ், நுண்புழை ஏற்றம், நுண்புழை இறக்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஃபுல்லா தண்ணி வந்து வச்சிருக்கீங்க, தண்ணி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூபை வந்து நான் வைக்கிறேன். கிளாஸ் டியூபை வைக்கிறேன். கிளாஸ்ன்றது வேற ஒரு மெட்டீரியல், கிளாஸ்ன்றது வேற, தண்ணின்றது வேற ஒரு பொருள். ரெண்டு வெவ்வேறு பொருளுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வெவ்வேறு பொருள் இல்லையா? அப்ப அதுக்கு பேரு வேர் இன கவர்ச்சி விசை, அடசிவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அடசின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒரே மெட்டீரியல் அப்படின்னா அதுக்கு பேரு கோஹசிவ். இப்போ களிமண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு களிமண் இன்னொரு களிமண்ணையும் ஒட்ட வச்சா ஒட்டிக்கும், அதுக்கு பேரு கோஹசிவ், ஓரின கவர்ச்சி. ஓகேவா? இப்போ நீங்க வந்து கடையில போய் கம் வாங்குறீங்க, அந்த கம்மை வச்சு ஒரு பேப்பரை ஒரு டேபிள் மேல ஒட்டலாம். டேபிள்ன்றது மரம், பேப்பர்ன்றது காகிதம், ரெண்டு ஒட்டிக்குது, அங்க இருக்கிறது வேரின கவர்ச்சி விசை, அடசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேற வேற மெட்டீரியல் இருக்கிறதுனால இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் வந்து எது அப்படின்னா அடசிவ் ஃபோர்ஸ், அடசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த தண்ணிக்கு இந்த டியூப் மேல வந்து என்ன ஒரு விதமான அடசிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் தண்ணிக்குள்ளேயே வந்து கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? கொஹசிவ் ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஓரின கவர்ச்சி கம்மியா இருக்கு. அது எப்படி சார் சொல்லலாம்? ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணியில ஈஸியா வந்து உங்களால கலக்க முடியும். தண்ணி ஈஸியாக கலக்கலாமா? ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கலாம். இப்போ தண்ணி ஒரு சைடு வச்சுருங்க, ஒரு அதே பாத்திரத்தில் பாதரசம் வைங்க. உங்ககிட்ட ஒரு டம்ளர் கொடுக்குறேன், அந்த டம்ளரை வச்சு பாதரசத்தை உடச்சி கலக்க முடியுமா? கலக்க முடியாது. பாதரசம் தண்ணியை கலக்கிற மாதிரிலாம் கலக்க முடியாது இல்லையா? இப்போ பாதரசத்துல ஓரின கவர்ச்சி அதிகம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா வேரின கவர்ச்சிகள் இருக்கு. அப்ப இது போல ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த டாப் லேயர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பரப்பு இழுவிசை ஆக்ட் ஆகுது. இந்த பரப்பு இழுவிசையின் காரணமா இந்த மேல இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய தண்ணி மேல் நோக்கி போகுது, இயல்பை விட அதிகமா மேல் நோக்கி போகுது. அது இயல்பை விட அதிகமா மேல் நோக்கி போகிறதுனால அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை விட அந்த டியூப்ல மட்டும் வாட்டர் லெவல் எக்ஸஸா மேலே ஏறி நிக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன?
பரப்பு இழுவிசை காரணமாக அந்த சின்ன அந்த டியூப்ல நுண்புழை ஏற்றம் நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? மரத்துல வந்து தண்ணி உரியறதா இருக்கட்டும், மரம் வந்து தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கிறதுலயே அகைன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா அதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் இல்லாம நடக்காது. ஓகேங்களா? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிலபஸ்ல வந்து வெளிப்படைத்தன்மையா குடுக்கலனாலும், இதுல வந்து பாஸ்கல் விதியை பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் பத்தி கேட்டிருக்காங்க. ஹூக் லாவ பத்தியும் கேட்டிருக்காங்க. தகைவு திரிபுலாம் வந்து அந்த அளவு முக்கியம் கிடையாது. குரூப் 4 பொறுத்தவரையும். பட் குரூப் 1ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா, இங்க நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? இந்த டைமென்ஷன்ஸ் இந்த எம்எல்டி இது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சிசிஎம் அணுவ பத்தி இருக்கக்கூடிய அணு கடிகாரத்த பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறையினுடைய நெடுக்கம், அப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.